கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தின் கடைசி நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த கடைசி நாளிலும் இந்த வருடம் முழுவதும் அப்பா உங்கள் அனைவரையும் அற்புதமாக நடத்தினார். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்பா அற்புதமாக உங்களை நடத்த போறாங்க. இன்னைக்கும் நம்ம அப்பாவோட வார்த்தையை பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மேத்யூ 15:36. அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணாங்க? 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஸ்தோத்திரம். நமக்கு அப்பா கற்றுக் கொடுத்தது என்ன? ஸ்தோத்திரம் செலுத்துறோம். அப்பாவுக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும். இந்த வருடம் முழுவதும் அப்பா நமக்கு மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி அப்பா என்ன பண்ண நம்ம மகிமைப்படுத்தணும். எவ்வளோ பிரச்சனைகள் இதோடு முடிந்தது என்று சொல்லுகிற அளவு பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அப்பா அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார்ல. அதனால் இந்த நாளில் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நமக்கு ரோல் மாடலே யார்? ஏசப்பா தான். ஏசப்பா என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அந்த ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தான் ஏறக்குறைய 4000 புருஷராக இருந்தார்கள். சாப்பிட்டவர்கள் 4000 புருஷராக இருந்தார்கள். இப்போ ஏசப்பா கிட்ட நம்ம அற்புதம் பெறணும்னா என்ன செய்யணும்? நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். லூக்கா 1:64. லூக் 1:64. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். இங்க ஏசப்பா சகரியாக்கு அற்புதம் செய்யறாங்க. அவனுடைய வாய் திறக்கப்பட்டது, நாவும் கட்டவிழ்க்கப்பட்டது. ஸ்தோத்திரம். உடனே அவர் என்ன பண்ணாராம்? ஸ்தோத்தரித்து பேசினார். இன்னைக்கு அப்பா உங்களுக்கும் அற்புதத்தை செய்ய போறாங்க. எதுக்கு செய்ய போறாங்கன்னா, நாம தேவனை மகிமைப்படுத்தி பேசணும். அதுக்காக தான் ஏசப்பா என்ன பண்ண போறாங்க? அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போறாங்க. அவருடைய நாமத்தை எப்பொழுது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உபாகமம் 33:20. டியூட்ரானமி 33:20. காத்தை குறித்து பார்க்கலாம். இங்க காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இந்த காலை நேரத்துல இந்த வருட முடிவு நாள்ல அப்பா சொல்றாங்க, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இன்னைக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்? இந்த வசனத்தை சொல்லணும். காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்த அப்பா ஸ்தோத்தரிக்கப்பட்டது போல எனக்கும் இந்த பூமியிலே விஸ்தாரமான இடத்தை கொடுக்க போகிற அப்பா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி சொல்லணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நெருக்கம் நிறைந்த ஒரு வீட்டில் நீங்க இருக்கலாம், ஒரு வாடகை வீட்டில் இருக்கலாம், எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே என்று சொல்லி நீங்க நினைத்திருக்கலாம், ஒரு விசாலமான இடம் இல்லையே என்று சொல்லி நினைத்திருக்கலாம். இங்க காத்து என்ன பண்ணாராம்? விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொன்னது போல நீங்களும் அப்பாவை ஸ்தோத்தரிக்கும் பொழுது உங்களுக்கும் இந்த வருட கடைசியில் அப்பா சொல்றாங்க, விஸ்தாரமான இடத்தை கொடுக்க போறாங்க. நாளைய தினத்திலிருந்து அப்பா உங்களுக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கறத உங்களுடைய கண்கள் காணும்படி அப்பா செய்வாங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 Kings 8:15. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இன்னைக்கு அப்பா கொடுத்த அநேக வாக்குத்தத்தங்கள் ஏன் நடக்கல அப்படின்னா, நம்ம அதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவே இல்லை. நாம ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது தம்முடைய வாக்கினால் சொன்னதை அவருடைய கரத்தினால நிறைவேற்றுவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்கிற வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை அப்பா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன சொல்லணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு பலனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்பாவை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை உங்களுடைய கண்கள் காணும். ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த தேவனுடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க. சங்கீதம் 66. சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Psalm 66:20.
என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப இங்க சொல்றாங்க, என் ஜெபத்தை தள்ளாமலும். அப்பா சொல்றாங்க, உங்க ஜெபத்தை, நீங்க பண்ணுகிற ஜெபத்தை இந்த ஆண்டு முழுவதும் அப்பா என்ன பண்ணல, தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல், அப்பாவுடைய கிருபையை உங்களை விட்டு என்ன செய்யலையா, இந்த ஆண்டு முழுவதும் நான் விலக்கவில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த தேவனுக்கு என்ன செய்யணும், நீங்க ஸ்தோத்திரம் செலுத்தணும். சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய கிருபையை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் எல்லா ஜெபத்துக்கும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காராம், பதில் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசியா ஒரு வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 28 அதிகாரம் 6வது வசனம். Psalm 28 verse 6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருட முடிவுல அப்பா சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் வருடத்தின் முடிவு நாளிலும் நீங்க அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அவர் என் விண்ணப்பம் அல்ல, விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களின் சத்தத்தையும் அப்பா கேட்டுட்டாங்க. சங்கீதம் 103 1 2 எல்லாருக்கும் நல்லா தெரியும். முடிவு ஜெபம் பண்ணும்போது சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. இந்த ஆண்டு முழுவதும் அப்பா உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் என்ன பண்ணாதீங்க, மறக்கவே மறக்காதீங்க. இப்பொழுதும் நாம நன்றி செலுத்தி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தி வந்தீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, ஒரு புதிய ஆண்டுக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் கடந்து செல்லுகிறாங்க. நீங்க ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் நடத்தின தேவன் அடுத்த ஆண்டும் நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் விட்டு விட வேண்டும் என்று இன்று தீர்மானம் செய்கிறார்களோ, ஆமராஜா, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட நீங்க அவங்களுக்கு கிருபைகளை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமராஜா, பழையவைகள் ஒளிந்து போயின என்ற வார்த்தையின்படி இந்த கடைசி நாளிலும், இந்த வருட கடைசி நாளிலும் ஆமராஜா, அவர்களுடைய எல்லா பாவ பழக்கங்கள் எல்லாம் இன்றோடு ஒளிந்து போய் ஆமராஜா, நாளை முதல் ஒரு புதிய வாழ்க்கையை அப்பா நீங்க கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நீங்க கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். புதிய ஆண்டுல புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அப்பா உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. உடைய சுகமளிக்கும் வல்லமை, பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ள இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். மரல இருளில் இருக்கிறவர்கள் ஆம்ரஜா ஒளியை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி ஆம்ரஜா, யார் யாரெல்லாம் மரண தருவாயிலிருந்து பார்த்து கொண்டிருக்காங்களோ உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு இப்பொழுதே ஆம்ரஜா ஜீவனை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கடன் பிரச்சனை பாரங்கள் இந்த வருடத்தோடு எல்லாம் ஒளிந்து போய் ஆமராஜா, அடுத்த வருடத்துல உங்களுடைய பிள்ளைகள் அநேகருக்கு கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் அப்பா நீங்க மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றோட எல்லா பலவீனங்கள் ஒளிந்து போய் உங்களுடைய பிள்ளைகள் புதிய ஆண்டுல புதிய பலத்தினால் நீ நிரப்பி ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவங்க இன்னைக்கு அருமையான வார்த்தையை சொன்னீங்க. காத்துக்கு விசாரமான இடங்களை கொடுத்த தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட்டது போல பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆமராஜா விஸ்தாரமான இடத்தை நீங்க கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இன்னும் என்னென்ன தேவையோடு கூட இப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.